Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைன் என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்டில் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டே போடுங்க. அதே மாதிரி நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக வர்ற மாதிரிக்கு போடணும். செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அது ஒட்டிலுமே திரும்ப ஒரு லைன் போட்டிருக்கேன். அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். நம்ம ஆரி நீடில் போட்ட மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம வந்து நீடில் உள்ளே போட்டுட்டு அடுத்த லைன் வந்து ஒயிட் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். இப்போ வெளிப்பக்கம் எடுத்துக்கலாம். வெளிப்பக்கம் எடுத்து ஒரு ஒயிட் பீடு, ஒரு சுகர் பீடு, திரும்ப ஒரு ஒயிட் பீடு. நம்ம வந்து சுகர் பீடு இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். சைடு ஸ்டிச் போடாமல் இன்னொரு மெத்தடில் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒயிட் பீடு, ஒரு ஒயிட் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று, ஒயிட் பீடு எடுத்துருக்கோம் இல்லையா, மாற்றி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி 4 பீட்ஸ் எடுத்துகிட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்ப வந்து நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையில் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். இப்படி போடுறப்போ வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட வேண்டாம். இது நம்ம 2 பீடாக போடுது இல்லையா, அதனால் சைடு ஸ்டிச் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ திரும்ப நம்ம அந்த ஒரு ஒயிட் பீடு, ஒரு சுகர் பீடு, இப்போ நம்ம வந்து அடுத்த லைனும் சுகர் பீட் போட்டுட்டு இப்போ திரும்ப வந்து நம்ம ஒயிட் பீட் போட்டுக்கலாம். 3 பீடு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நீடில் வந்து 3 பீடு எடுத்துருக்கோம் இல்லையா, பீட்ஸ் ஒட்டிலுமே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டி போடுறப்போ முக்கோணம் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த 2 பீடுக்கு இடையிலையும் ஒரு சைடு ஸ்டிச். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து நம்ம மைக்கா மிரர் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை ஒட்டிலாம் திரும்பவும் நம்ம 3 பீட் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் உள்ளே போடணும். இப்போ திரும்ப ஒரு மிரர். நம்ம மிரரை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ் கரெக்டாக இருக்கு. நீடில் வந்து எடுத்தோம்லே அது பக்கத்துலேயே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ தான் ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கும். சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். திரும்ப வந்து நம்ம 3 பீடு எடுத்துக்கலாம். ஒயிட் பீடு
இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதுக்கு நேராகவும் மிரர் போட்டுக்கலாம், மைக்கா மிரர் போட்டுக்கலாம். ரெண்டும் ஒரே லைனில் வர்ற மாதிரிக்கு. நம்ம இதில் போட்டோம் இல்லையா பீட்ஸ், அதே மாதிரி அதிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து ஒயிட் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 பீட் போட்டுக்கலாம். கிராஸில் போடுறேன். திரும்ப இந்த 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 2 பீட் எடுத்துக்கலாம். நேராக போடாமல் நம்ம கிராஸில் போடுறோம். போட்டுட்டு 2 பீடுக்கு இடையில நீடில் எடுக்கணும். பீட்ஸை ஒட்டிலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப 2 பீடு. நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி ஒரு டாட் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த லைன் வேண்டாம், அடுத்த லைனில் போட்டுக்கலாம். ஒரு லைன் விட்டுட்டு இன்னொரு லைனில் வர மாதிரிக்கு. இப்போ இந்த லைனில் வந்து நம்ம டாட் போடல இல்லையா, இதில் வந்து 4 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து டாட் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மிரர் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் ஷார்ப் பகுதி வர்றத மாதிரிக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோனாக இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் சரி தான், கீழே விழாது. இப்போ இதில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் பகுதியில் நீடில் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இது வரைக்கும் இந்த ஷார்ப் பகுதி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு ஃபேப்ரிக்கில் போடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் சுகர் பீடும் ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். லைன் மார்க் பண்ணியிருக்கோம், அந்த லைன்லேயே வர்றத மாதிரிக்கு போடணும். ஒரு சுகர் பீடு, ஒரு ஒயிட் பீடு. நம்ம வந்து நேராக போடாமல் கொஞ்சம் கிராஸ்லேயே போட்டுக்கலாம். திரும்பவும் இதில் ஒரு சுகர் பீடு, ஒரு ஒயிட் பீடு. பீடை ஒட்டிலும் நீடில் வந்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ 2 பீடுக்கும் இடையில ஒரு சுகர் பீடு, ஒரு ஒயிட் பீடு. போட்டுட்டு திரும்பவும் நம்ம ஒரு சுகர் பீடு, ஒரு ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். ரைட் சைடில் லெஃப்டில் அந்த மாதிரிக்கு. இதில் போட்ட மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அது மாதிரி
நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த லைன்லேயே சுகர் பீட் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம த்ரெட் இந்த பக்கம் எடுக்கிறப்போ த்ரெட் வந்து அடியில் தங்கிராத மாதிரிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டைட் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி இந்த சரி பண்ணிவிட்டு போடுங்க. வந்து நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம இந்த பார்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் நெக்குக்கு வரும் பாருங்கள். முடிஞ்சோடனே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.